Hi student, this is Silamba Max Tuition 12th standard example 12.10. Verify closure property, commutative property, associative property, existence of identity and existence of inverse for the operation of multiplication modulo 11 on the subset of A is equal to set of 1, 3, 4, 5 and 9 of the set of remainders 0 to 10. Okay, see two numbers நாங்கள் A and B ன்னு எடுத்துக்கிறேன். இதை மல்டிப்ளை பண்ணி 11ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ரிமைண்டர்ஸ் ஒன்று 0வாக இருக்கலாம், இல்லைனா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. இத்தனை பாசிபிலிட்டிஸ் நமக்கு ரிமைண்டராக கிடைக்கலாம். ஓகே, சி ஜென்ரல் கான்செப்ட் A மல்டிப்ளிகேஷன் மாடுலோ n B இருந்ததுன்னா இதுக்கான ரிமைண்டர்ஸ் நமக்கு 1, 2 up to n-1 வரைக்கும் கிடைக்கும். அதாவது இங்கே nth டேர்ம்னா அதுக்கு ப்ரீவியஸ் டேர்ம் வரைக்கும் ரிமைண்டர்ஸாக கிடைக்கும். இதுதான் இதுக்கான பாசிபிலிட்டிஸ். இங்கே மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 11 இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற ரிமைண்டர்ஸ் 10 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளுக்கும் இந்த எக்ஸாம்பிளுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் அடிஷன் மாடுலோ 5ன்னு கொடுத்தாங்க. அதனால் அதுக்கான ரிமைண்டர்ஸ் 0, 1, 2, 3 and 4. இதுக்கு டைரெக்டாக நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸை சால்வ் பண்ணோம். பட் இந்த பிளேஸில் நமக்கு 0 to 10 வரைக்கும் இருக்கிறதுனால இதிலிருந்து ஸ்பெசிஃபைடாக ஒரு சப்செட் மட்டும் 5 டிஜிட்ஸ் அங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சப்செட்டுக்கு இங்கே கொடுத்துருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஓகே, எனிவே சொல்யூஷன் இங்கே ஃபஸ்ட் பார்ட் கிவன் நம்ம காப்பி பண்ணிடலாம். கிவனில் இங்கே ரிமைண்டர்ஸ் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 and 10. ஓகே, பட் நம்ம இந்த ரிமைண்டர்ஸ்க்கு ஃபுல்லாக டேபிள் ஃபார்ம் பண்ணுறதுல ஜஸ்ட் சப்செட்டுக்கு மட்டும் தான் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ சப்செட் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு 1, 3, 4, 5 and 9. ஓகே, ஸோ இது காங்கிரன்ஸ் மாடுலோ செட்டாக இருந்ததுன்னா நம்ம இதை ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே ரைட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ரீவியஸில் ரைட் பண்ணும்போது கிளாஸஸ் 1, கிளாஸஸ் 3 இந்த மாதிரி ரைட் பண்ணோம். பட் இது சப்செட், இதிலிருந்து நம்ம எடுத்திருக்கோம். அதனால் இது ஜஸ்ட்டு நார்மல் எலிமெண்ட் மட்டும்தான். நவ் இப்போ இதுக்கு நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணலாம். சி மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 11 இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூஸை லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். 1, 3, 4, 5 and 9. இப்போது வெர்டிக்கலாகவும் லிஸ்ட் அவுட் பண்ணணும். 1, 3, 4, 5, 9. ஸோ ப்ரீவியஸ் சம்மில் இதை ஆட் பண்ணியிருப்போம். இங்கே இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட் வேல்யூ 1, 1 இஸ் 1. அடுத்து 1, 3 ஆர் 3, 1, 4 ஆர் 4, 1, 5 ஆர் 5, 1, 9 ஆர் 9. இது எல்லாமே லெஸ் தென் 11 தான். இப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 3, 1 ஆர் 3, 3, 3 ஆர் 9. பட் 3, 4 ஆர் 12 வருது. இப்போது 11 விட மோர் தென்னாக வந்ததுன்னா அதை நம்ம 11ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ லெஃப்ட் கிடைக்கிற ரிமைண்டர்ஸை தான் நம்ம இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஸோ 11ஆல் டிவைட் பண்ணும்போது 1 டைம்ஸ் இருக்கும், லெஃப்ட் ரிமைண்டர் வந்து 1 இருக்கும். இந்த ரிமைண்டர்ஸை தான் நம்ம இங்கே ஃபார்ம் பண்ணணும். அடுத்து இங்கே ரிமைண்டர்ஸ் 1. அடுத்து 3, 5 ஆர் 15. அப்போ 15 நம்ம 11ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 4. ஓகே, ஸோ இந்த பிளேஸில் 4 லிஸ்ட் அவுட் பண்ணணும். 3, 9 ஆர் 27. ஸோ 27னா இதை நம்ம 11ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு லெஃப்ட்டு வந்து 5 கிடைக்கும். ஸோ இந்த பிளேஸில் 5 லிஸ்ட் அவுட் பண்ணணும். இப்போ 4ஆல் இந்த இடத்துல 4, 4, 3 ஆர் 12. ஸோ 12ன்னும் போது லெஃப்ட்டு 1, 4, 4 ஆர் 16, 16ன்னும் போது லெஃப்ட் நமக்கு 5, 4, 5 ஆர் 20, 20ன்னும் போது லெஃப்ட் நமக்கு 9, 4, 9 ஆர் 36. ஸோ 36ன்னும் போது 11ஆல் டிவைட் பண்ணோன்னா லெஃப்ட் நமக்கு 3. ஓகே, ஸோ இந்த இடத்துல 5, 5, 3 ஆர் 15. ஸோ 15 போது 11ஆல் டிவைட் பண்ணால் 4, 5, 4 ஆர் 20. ஸோ 20னால் ரிமைண்டர் வந்து 9 கிடைக்கும். அடுத்து 5, 5 ஆர் 25, 25னா ரிமைண்டர் 3. இங்கே 5, 9 ஆர் 45, 45னா ரிமைண்டர் வந்து 1. அடுத்து 9, 1 இஸ் 9, 9, 3 ஆர் 27. ஸோ லெஃப்ட் வந்து 27 டிவைடட் பை 11னா 5 கிடைக்கும். அடுத்து 9, 4 ஆர் 36. ஸோ இங்கே ரிமைண்டர் வந்து 3 கிடைக்கும். அடுத்து 9, 5 ஆர் 45, ரிமைண்டர் 1, 9, 9 ஆர் 81.
இங்கே 81 divided by 11னா 7 times போது 77 கிடைக்கும். லெஃப்ட் இங்கே 4. ஓகே ஓகே சி டேபிள் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சால்வ் பண்ணணும். சி க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சால்வ் பண்ணணும்னா யூஸ்வல் கண்டிஷன் நமக்கு தெரியும். இப்போது ரெஸ்பெக்டிவ் செட் ஏலேருந்து செட் எஸ்லேருந்து ஏ பின்னு 2 எலிமெண்ட்ஸ் எடுக்கிறோம். இங்கே ஆப்ரேஷன் வந்து ஸ்டார் எடுத்து அப்ளை பண்ணும்போது இதுலேருந்து கிடைக்கிற அவுட்கம்மும் நமக்கு அதே செட் எஸ்லேயே இருக்கணும். பட் இந்த பிளேஸில் இந்த டேபிளில் இந்த செட் ஏல இருக்கிற 1 3 4 5 9 இந்த எலிமெண்ட்ஸை மட்டுமே தான் நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரோவை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1 அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டை இதே ரோவில் இன்னொரு டைம் நம்ம ரிப்பீட் பண்ணியிருக்க மாட்டோம். அன்சோயன் எல்லா கான்செப்ட் எல்லா டிஜிட்ஸுமே அதே பேசஸில் தான். ஸோ ஃப்ரம் திஸ் டேபிள் வி கிளியர்லி இங்கே ஒரு டிஜிட்டை ஒரு டைமுக்கு மேலே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலை. ஓகே அதனால் இட் இஸ் யூனிக்ன்றது கிளியர். ஓகே ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரைட் பண்ணோம். சின்ஸ் each box has an unique elements from A ல இருந்து. ஓகே அதனால இங்க multiplication modulo 11 is binary operation on இங்கே சப்செட் ஏன்னு ரைட் பண்ணிடலாம். ஓகே ஸோ அதே சப்செட்லேருந்து தான் நம்ம எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணோம். ஒவ்வொரு பாக்ஸ்லையும் ஒரு டிஜிட்ஸுக்கு மேலே நம்ம ரிப்பீட்டடும் கொடுக்கல. இதனால் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் த க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு காமடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சி காமடேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா நான் இந்த பிளேஸில் ஏ மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 11 பி இதுக்கான ஆர்டர் சேஞ்ச் பண்ணும்போதும் பி மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 11 ஏவாக இருந்தாலும் இந்த 2 வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும். அண்ட் தென் இது நமக்கு சப்செட் ஏல இருந்து கிடைக்கணும். ஓகே ஸோ நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இதை நம்ம செக் பண்ண போகிறோம். எனிவே இந்த பிளேஸில் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு இங்கே சப்செட்டில் இருக்கிற ஒரு வேல்யூஸ் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே 3ஏக்கு எடுத்துக்கிறேன். மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 11 அடுத்து 5 பிக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இதே கேஸை இங்கே சேஞ்ச் பண்ணுறேன். 5 மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 11 3. ஓகே ஸோ இங்கே 5 3s are 15 கிடைக்கும். ஸோ மோர் தென் 11 அதனால் 11ஆல் டிவைட் பண்ணும்போது லெஃப்ட் 4 இங்கே ரைட் சைட்லேயும் 4. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிளை நம்ம டிஃபைன் பண்ணிவிட்டு இதில் இருந்து இந்த ஆப்ரேஷன் வந்து இங்கே காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்ல முடியாது. சி நான் இங்கே எடுத்துருக்கிறது 3 மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 5 மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 3. ஸோ இதை நான் செக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள் 3 மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 5ன்னா லெஃப்ட் நமக்கு 4. சி இங்கே லெஃப்ட் சைடு கிளியர். ரைட் சைடில் இங்கே இந்த இடத்துல இப்போது 3 இந்த இடத்துல 5 இதுக்கும் நமக்கு அவுட்கம் வந்து இங்கே 4 தான் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் இதில் நம்ம செக் பண்ணி தான் ஷோ பண்ணணும். அதை சால்வ் பண்ணுறதுக்காக தான் நமக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்குது இந்த டைகோனல். ஓகே ஸோ இந்த மெயின் டைகோனலில் சிமெட்ரிக்கலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பிளேஸில் நான் இப்போது 1 செகண்ட் சூஸ் பண்ணுறது இங்கே 4 இந்த இடத்துல ஒரு 9 சூஸ் பண்ணுறேன். ஓகே ஸோ இப்போது 4 9s are 36. இப்போ இதுக்கான அவுட்கம்ஸ் வந்து நமக்கு 3 கிடைக்குது. காம்படேட்டிவ்னும் போது இதுக்கான ஆர்டரை சேஞ்ச் பண்ணணும். ஓகே ஸோ இங்கே 4 இங்கே 9 எடுத்தோம். இப்போ இந்த பிளேஸில் 4ன்னும் இந்த பிளேஸில் 9ன்னு எடுக்கும்போது அப்சர்வ் திஸ் இந்த பிளேஸ்க்கான அவுட்கம்ஸும் நமக்கு 3 தான். அதே கேஸ் தான். இப்போ இந்த பிளேஸில் நான் இங்கே 3 சூஸ் பண்ணுறேன். இந்த பிளேஸில் நான் இங்கே 4 சூஸ் பண்ணுறேன். அப்போ 3 4s are 12. இது மோர் தென் 11 போது நமக்கு ரிமைண்டர் இங்கே 1 கிடைக்குது. இப்போ காம்படேட்டிவ் போது ஆர்டர் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த பிளேஸில் 3 இந்த பிளேஸில் 4. சி இதுக்கான மல்டிப்ளிகேஷன் 12 இதுக்கான ரிமைண்டர் நமக்கு 1. ஸோ இந்த மெயின் டயகோனலுக்கு சிமெட்ரிக்கலாக இருக்கிறதுனால இதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே இங்கே காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்றது இந்த எக்ஸாம்பிள்லேருந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஓகே பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சொல்லிடணும். ஹென்ஸ் the entries are symmetrically about the main diagonal. ஸோ இதில் இருந்து
இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 11 as commutative property on subset A. Okay, associative property table இருந்து டைரக்டா நம்மளால சால்வ் பண்ண முடியாது. அதனால நான் இங்க first general concept write பண்றேன். அதுக்கு அப்புறம் few examples எடுத்து அதில இருந்து நம்ம derive பண்ணிரலாம். Okay, so நாங்க A multiplication modulo 11b multiplication modulo 11c is equal to A multiplication modulo 11b multiplication modulo 11c. First இந்த 2 bracket close பண்ணலாம். அடுத்து இந்த 2 bracket close பண்ணலாம். Which is belongs to A ல இருக்கணும். Okay, நான் first இங்க LHS எடுத்து derive பண்ணிடுறேன். இங்க A multiplication modulo 11b multiplication modulo 11c is equal to நான் இந்த பிளேஸ்ல நான் இங்க A க்கு first 1 choose பண்றேன். So 1 multiplication modulo 11 B க்கு நான் 3 choose பண்றேன். Okay, இங்க multiplication modulo 11 அடுத்து C க்கு நான் 4 choose பண்றேன். See, இங்க 1 3s are 3 multiplication modulo 11 4. இங்க 3 4s are 12, it is more than 11. அதனால 11 ஆல டிவைட் பண்ணும்போது லெஃப்ட் கிடைக்கிற ரிமைண்டர் 1. இதே அவுட்கம்ஸ் ரைட் சைடுல வருதான்னு செக் பண்ணலாம். சோங்க ரைட் ஹேண்ட் சைடு A multiplication modulo 11 B multiplication modulo 11 C. Okay, is equal to இங்க 1 multiplication modulo 11 into இங்க 3 multiplication modulo 11 இந்த இடத்துல C கான வேல்யூ 4. Okay, so இங்க 1 multiplication modulo 11 3 4s are 12, so இது more than 11 அதனால 11 ஆல் டிவைட் பண்ணும்போது லெஃப்ட் கிடைக்கிற ரிமைண்டர் 1. So 1 1 is 1. Okay, so from the example நமக்கு A multiplication modulo 11 B multiplication modulo 11 C is equal to A multiplication modulo 11 B multiplication modulo 11 C. இது ரெண்டுமே ஈக்குவலா கிடைச்சிருச்சு. And then which is belongs to அதே subset A என்றதும் clear. Okay, so இதுல இருந்து இங்க multiplication modulo 11 as associative property on subset A ன்னு சொல்லிரலாம். Okay, next existence of identity property. See, identity solve பண்றதுக்கு நமக்கு ஒரு எலிமெண்ட் enough. நான் இங்க let A belongs to subset A ல இருந்து எடுத்துக்கிறேன். Okay, we know that the general concept A இங்க multiplication modulo 11 identity element E which is equal to E multiplication modulo 11 A is equal to the same element A வரணும் and one more which is belongs to A ல இருக்கணும். Okay, இந்த கேஸ் satisfy ஆகுதா அப்படின்றத செக் பண்ணலாம். இந்த பிளேஸ்ல மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி போது இது 1. இது நமக்கு அண்டர்ஸ்டுட். See, இது எப்படின்னா இப்போ இந்த பிளேஸ்ல இந்த 4 என்ற ஒரு டிஜிட்டை நான் சூஸ் பண்றேன். இது A கான வேல்யூ. இப்போ இந்த 4 கிட்ட நம்ம எந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அவுட்கம் அதே 4 கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 1 தான். வாட்எவர் இதில் நம்ம எந்த டிஜிட்ஸை சூஸ் பண்ணாலும் ஓகே. 5 சூஸ் பண்ணாலும் 1 கிட்ட மல்டிப்ளை பண்ணும்போது தான் 5 கிடைக்கும். இங்கே நான் 9 சூஸ் பண்ணாலும் இங்கே நான் 1 கிட்ட மல்டிப்ளை பண்ணும்போது தான் எனக்கு அதே அவுட்கம் 9 கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் இருந்து இந்த மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி இந்த மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 11ன்றது சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்றது கிளியர் இதில் இருந்து. ஓகே, பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எங்கே சொல்லிடணும், நம்ம இங்கே ஜென்ரலாக தான் சொல்லியிருக்கோம். நாங்கள் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே இப்போது 4என்ற ஒரு டிஜிட் சூஸ் பண்ணுறேன். மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 11 இந்த பிளேஸில் E இஸ் ஈக்குவல் டு இந்த பிளேஸ்லையும் E மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 11 இங்கே 4 இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அவுட்கம் 4 கிடைக்கும். இது வென் இந்த E இஸ் ஈக்குவல் டு 1 நம்ம அப்ளை பண்ணும்போது. ஓகே, ஸோ இந்த பிளேஸில் இப்போ நான் ஈக்கான வேல்யூ 1 அப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த பிளேஸில் இன்னொரு கிளாரிஃபிகேஷன் என்னன்னா இந்த 1 which is belongs to the same subset A என்றதும் கிளியர். ஓகே, ஸோ இந்த ரீசனால தான் இந்த ஐடென்டிட்டி எலிமெண்ட் வந்து இங்கே எக்ஸிஸ்டன்ஸ் ஆயிருக்கு அப்படின்றது நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ hence இங்கே 1 இஸ் ஐடென்டிட்டி எலிமெண்ட் satisfied
the multiplication modulo 11 on a னு சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. see, இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி சால்வ் பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு எலிமெண்ட் enough. ஸோ லெட் இந்த பிளேஸில் a which is belongs to the subset a லேருந்து சூஸ் பண்ணுறேன். see, the general concept a multiplication modulo 11 இங்கே a dash which is equal to a dash multiplication modulo 11 a வா இருந்தாலும் கிடைக்கிற அவுட்கம் வந்து இங்கே ஐடென்டிட்டி e-ஆ இருக்கணும். ஓகே, இந்த பிளேஸில் a dash also which is belongs to இந்த சப்செட் ஏவாவே இருக்கணும். இதை நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு டேபிள் ரெக்வயர். ஓகே, see, இந்த பிளேஸில் நாங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறது இந்த 4 சூஸ் பண்ணுறேன். இது ஏக்கான அவுட்கம். ஓகே, மல்டிப்ளிகேஷன் மாடலோ இப்போது இந்த பிளேஸில் ஏ டேஸ்க்கான வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியாது. பட் கண்டிப்பாக வர அவுட்கம் என்னவாக இருக்கணும்னா 1ஆக இருக்கணும். இந்த ரோவில் 1 இருக்கிற பிளேஸ் இது. அப்போ இதுக்கான டைரக்ட் வேல்யூ இந்த இடத்துல இருக்கிறது 3. அப்போ ஏ டேஸ்க்கு நம்ம 3ன்னு அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு ஐடென்டிட்டி எலிமெண்ட் 1 கிடைக்குது. சி, இந்த பிளேஸில் 4 மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 11 இங்கே 3 இஸ் ஈக்குவல் டு அவுட்கம் 11. ஸோ இப்போ வேறு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். இந்த பிளேஸில் நான் 3 சூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல நாங்கள் 1 வரணும். ஸோ எந்த பிளேஸில் 1 வருதுன்னு பார்க்கும்போது இந்த பிளேஸில் இருக்குது. ஸோ இதுக்கான இன்வர்ஸ் என்னன்னு பார்க்கும்போது 4. ஸோ நம்ம வேறு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். இங்கே 5. ஸோ இந்த பிளேஸில் ஐடென்டிட்டி எலிமெண்ட் இருக்கிறது இந்த இடம். ஸோ இதுக்கான வேல்யூ எதனால் வந்ததுன்னா இந்த 9 கிட்ட மல்டிப்ளை பண்ணும்போது. அப்போ ஒவ்வொரு பிளேஸ்லையும் இந்த ஐடென்டிட்டி எலிமெண்ட் இருக்கிறத நம்ம ஃபஸ்ட் ரவுண்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ரோவில் இங்கே, செகண்ட் ரோவில் இங்கே, தேர்ட் ரோவில் இங்கே, ஃபோர்த் ரோவில் இங்கே அண்ட் ஃபிஃப்த் ரோவில் இங்கே. அப்போ இந்த பிளேஸில் 1க்கான இன்வர்ஸ் என்னன்னு பார்க்கும்போது 1 தான். ஓகே, ஸோ இதை நான் வேறு கலரில் இங்கே ரவுண்ட் பண்ணிடுறேன். அடுத்து 3க்கான இன்வர்ஸ் வந்து 4, 4க்கான இன்வர்ஸ் 3, 5க்கான இன்வர்ஸ் 9, 9க்கான இன்வர்ஸ் 5. ஓகே, ஸோ இதில் இருக்கிற எல்லா வேல்யூக்குமே இன்வர்ஸ் எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் அண்ட் எவ்ரி திங் இஸ் யூனிக்ன்றது கிளியர். நான் இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, ஸோ த எக்ஸாம்பிள் இஸ், நான் ஃபஸ்ட்டு இந்த பிளேஸில் ஒரு 4 சூஸ் பண்ணுறேன். மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 11 இந்த ஏ டேஸ்க்கான வேல்யூ என்னன்னு தெரியாது. நான் இஸ் ஈக்குவல் டு இந்த பிளேஸ்லையும் ஏ டேஸ்க்கான வேல்யூ தெரியாது. நான் இங்கே ஓப்பன் விட்டுறேன். மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 11 இங்கே ஏக்கான வேல்யூ 4 இஸ் ஈக்குவல் டு இங்கே மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி 1 கிடைக்கணும். ஸோ இது எந்த வேல்யூனா 3ன்றது நம்ம ஃப்ரம் த டேபிள் இருந்து கன்க்ளூட் பண்ணோம். ஸோ இந்த 3 which is belongs to the subset A and கிடைச்ச ஐடென்டிட்டி எலிமெண்ட்டும் which is belongs to subset Aன்றது நமக்கு கிளியர். ஓகே, ஸோ இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன் இங்கே ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கான இன்வர்ஸ் என்னன்றது. ஸோ இங்கே 1 மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 11 இங்கே டேஷ் இஸ் ஈக்குவல் டு இந்த பிளேஸில் 1 வரணும். ஓகே, ஸோ இதே கேஸ் தான் எல்லாத்துக்கும். என்னென்ன வேல்யூன்றதை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணோம். நான் இங்கே ரைட் பண்ணுறேன். இது 1, இந்த இடத்துல இது 4, இங்கே 3, இங்கே 9, இங்கே 5. இதுக்கான கன்வர்ஸுமே இங்கே நமக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். அதனால் எனக்கு ப்ராப்பர்ட்டி ஏ டேஸ் மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 11 இன்ட்டு ஏன்னு எழுதியிருக்கோம். அதனால் அதையும் நம்ம ரைட் பண்ணணும். ஓகே, சி, இங்கே 1 கிட்ட இந்த 1ஐ மல்டிப்ளை பண்ணும்போது தான் அவுட்கம் 1 கிடைக்குது. இங்கே 4ஆல் இந்த 3ஐ மல்டிப்ளை பண்ணும்போது தான் ஐடென்டிட்டி 1 கிடைக்குது. இந்த பிளேஸில் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது தான் ஐடென்டிட்டி 1 கிடைக்குது. இந்த பிளேஸில் 9ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது தான் ஐடென்டிட்டி 1 கிடைக்குது. இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது தான் ஐடென்டிட்டி 1 கிடைக்குது. சி, இதில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஐடென்டிட்டி எலிமெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால இங்கே மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 11 இஸ் as existence of inverse property on the subset A னு சொல்லிடலாம். ஓகே, சி, அவங்க கேட்ட 5 சப்டிஷனுக்குமான சொல்யூஷன் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ.